இன்னைக்கு பனை மரத்தோடைய நுங்கிலிருந்து எப்படி சுவையான தித்திக்கும் கேசரி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யாரும் இது போல் செஞ்சதில்லை. நாங்கள் தான் முறையாக செய்ய போகிறோம். எப்படி வரப்போது தெரியல. உணவு பிரியர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம குக்கிங் பருவதமலை. ஸோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நீதான் சொல்லாத ஞாபகம் இல்லை எனக்கு. அப்படி வச்சிருத்தாங்க மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா சாம் அடிக்கிறாங்க. வேலை எத்து போல வேலை கை கைக்கலாம். ஏழை இப்படி பண்ணுறீங்க என்ன கத்தி கை சாப்பிடும் போதே கை கேட்க மாட்டேன். பனங்காய் கொஞ்சம் வெட்டிக்கலாம். வாங்க தேங்காய் திருவிக்கலாம். தேங்காய் ஆயிடுச்சு. உள்ள மட்டும் கண்ணின் போது நாங்கள் சுத்தமாக கை கழிட்டு பனங்கால கை வைக்கிறோம். இதோடு சேர்த்து நாங்கள் நுங்கில் செய்கிறது 3வது ரெசிபி. நுங்கு ஜூஸ் செஞ்சோம், 2வது நுங்கு பாயாசம் செஞ்சோம், 3வதாக இப்போ நுங்கு கேசரி செய்ய போகிறோம். நம்ம சேனலில் நுங்கு உணவுகள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் நுங்கில் செஞ்ச மொத்த டிஷ் இருக்கும். போய் பார்த்து செஞ்சுக்குங்க. சமையல் செய்யும்போது போர் அடிக்கக்கூடாதுன்னு நேற்று நடந்து முடிஞ்ச கிரிக்கெட்டு மேட்செல்லாம் நாங்கள் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ டோனி ஓப்பனர் யாரு? அவன் பேர் இந்த ஓப்பனர் தானே. அவன் பேர் வந்து என்ன சொன்னாங்கடா? ஓப்பனர் நேற்று நல்லாவே ஆடல சொல்லியாவே. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சிடலாம். போதும். இன்னும் வேறு வைடா. நெய் ஊற்ற போகிறோம். நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம் நல்லா. போடுப்பா. அதே சூடல வதங்குப்பா தீருப்பா. தண்ணி அதிக சொல்றேன். தீனி குடிக்கிறப்ப பண்றதே வேற சேட்டை. தீனிதானா ஆண்டி கம்மி. சக்கரை கொட்டிக்கலாம். அட அழுத்தா போய்க்கிறேன். ஏழை இப்படி பண்ணுறீங்க. ஏதாவது ப்ரொஃபஷனாக பழங்க. என்னடா பண்ணிக்கிறீங்க? ஒன்றும் புரியல. தீ எரி மருந்து தீ எறிவுறாடி. போதும். கொஞ்சம் சக்கரை கொட்டிக்கலாம். கொட்டியாச்சு. கொஞ்சம் பாதி வச்சுக்கலாம். பண்ணிடலாம். இரு இங்கே செம்மையாக இருக்கும். கொஞ்சம் வதக்கிக்கலாம். சரி எங்கே வதக்கிக்கலாம் தான் சொல்லுவாங்க. எங்கே பேசுகிறா? வதக்கிக்கலாம் தானே. வதக்கிக்கலாம் சொல்ல. வறண்டிக்கலாம்டா. இல்லை வச்சுக்க துவைக்கலாம் சொல்லு. துவைக்கலாம். சக்கரை கொஞ்சம் கலர் அளவுக்கு துவைக்கலாம். எல்லாம் வறண்டிக்கலாம் தான் சொல்லுவாங்க. போதும். 2 வரணி புதுசு பாஸ் பேசுங்க. வடநாட்டில் வடநாடு வை கண்டியாடி வை பேசுகிறான். சக்கரை பாவெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சிச்சு. என்ன இது கேசரி பவுடர் கொஞ்சம் கலந்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாகலாம். அப்போதான் கலர் 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 இல்லை. கலரில் என்ன கலரில் வருது? பிளாக் இது கிரீன் கிரீன். இல்லை கலரே தெரியல உனக்கு. ஓகே மூடிக்கலாம். போய் அடுப்பு வெஞ்சிட்டு போதியா? சக்கரை இல்லைடா. குழம்புறீங்க. அந்த 4 கிலோ ரவை
கொட்டிக்கலாம். நீயே பேசுறாப்பா. நல்லா இருக்குதா பாரு, வந்துக்கிட்டு இருக்குது. நல்லா தான் நீ பாரு. ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆறாம் காவி பண்ணுங்க. படுறா. கொட்டு. கொட்டமா. தண்ணி சுண்டுது. இது நான் ஊருது இல்லையா? இப்படி பாரு காட்டு. தண்ணி அதிகமாக ஊற்றுறா. சொன்னல தண்ணி அதிகமாகறான்னு. அதான் சொன்னேன். நானே தான் சொன்னேன். தண்ணி அதிகமாக ஊதாரா சொல்கிறேன். போதுண்டா விட்றா. மொத்தம் காலி பண்ணுறா. கொட்டுறா. வேணாம் கட்டிக்கலாம். நல்லா இருக்குறா. சொல்றா. தேங்காய் திருவு. இரு போடா இரு. இப்போ போடாத. டேய் இருடா. ஒரே டைம்ல போட்டுக்கலாம். இருடா வதக்குடா. பேசுறா. தேங்காய் கொஞ்சம் திருவந்து போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு போடு. நல்லா போதும். தண்ணி இன்னும் ஊற்றுனா அடி ஊற்றுறாடி தண்ணி வாங்கி ஊற்றுங்கடா. திக்காயிடுச்சு பாரு இப்போவே. போடுறா தண்ணியெல்லாம் ஊற்றுவானா. மத்தி கொட்டுறா காலி மத்தி கொட்டுறா. மத்தி கொட்டி வர மொத்தத்தையும் கொட்டுங்கல்ல. போடும் இன்னும் வேணா போடுறது. போதும் போட. மொத்தமே போடு. தீரு போடுறா. நான் திருவிடா. பாகும்போதே நாக்குல எச்சு ஊறுதுவா. சமையல் செய்யும் போது நடந்த சில தொழில்நுட்ப காரணங்களால் எங்களால் சரியாக செய்ய முடியல. நீங்கள் செய்யும்போது சரியாக செய்யுங்க. ஆனால் செய்கிற முறை இதுதான். கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் அழிச்சிக்கலாம். ஆனா சக்கரை பாத்திரம்னு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அருமையா இருக்கு. இப்ப சாப்பிட்டு பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. தட்டுல எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு. ஸோ மக்களே எல்லாரும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. நாங்கள் கொஞ்சோண்டு செஞ்சு கொஞ்சோண்டு சாப்பாடு எதோ இருந்தாலும் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மக்களே இது கொஞ்சம் நல்லா இல்ல வேலை. இதுல யாருன்னா நுங்கு போட்டு துண்ணுவாங்களா? இந்த ஐடியா செம டேஸ்டாக இருக்குது. சூப்பரா இருக்குது. இந்தாங்க மக்களே சாப்பிடுங்க. இந்தாங்க.